அந்த ஆக்சிஜன் தான் உனக்கும் எனக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் உயிர் காற்று, மூச்சு காற்று. அப்ப உயிர் எங்க இருக்கு? அவன்கிட்ட இருக்கு. அவன் வீசுறான், இந்த காற்றுல இருக்கு. இதை தெரியாது நீ எனக்கு ஓட்டு போட்டு என்னடா பண்றது? இதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு போட்டா போடு, இல்லை எவனோ நடிக்கிறவனுக்கு போட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டு போ. அதை ஏதோ எனக்கு தெரிஞ்சதான் அண்ணன் சொல்றேன். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம் என்று பல கோடி பனைத்திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்று உங்க அண்ணன் கொண்டு வருவது காரணமாக தான். புவி வெப்பமாகுது என்கிறார்கள், பருவநிலை மாறுகிறது என்கிறார்கள். அது மாறவில்லை, நாம் மாற்றிவிட்டோம். அதை தடுக்க இருக்கிற ஒரே கருவி மரம் வளர்ப்பது தான். உனக்கு வெயில் அடிக்கிறது, குடை பிடிக்கிறாய். பூமி தாய்க்கு வெயில் அடித்தால் குடை பிடிக்க வேண்டும். என்ன குடை பிடிப்பாய்? பச்சையாக ஒரு குடை. அது என்ன குடை? இந்த குடை தான். மரத்தை வளர்ப்பதை தவிர வழி இல்லை. அதைத்தான் உங்கள் மகன் மரத்திற்கு மாநாடு போட்டேன். ஒவ்வொன்றும் இதையெல்லாம் தெரியாது. நான் இல்லாது நீ இல்லாத மரம் வாழும். அந்த மரம் இல்லாம நம்ம வாழ முடியாது. இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு போடு. வந்து பேசுறவங்க எல்லாத்தையும் கவனி, புரியுதா? கவனி. யாரு பேசுறது அக்கறையா, அன்பா, யாரு பேசுற கருத்து சரியா இருக்கு, எவங்கிட்ட நாடு இருந்தா நல்லா இருக்குன்னு பாரு. உன் அண்ணன் சொல்றேன், உன்னை வேலை இல்லைங்கிற சொல்லி இல்லாம ஒழிப்பேன். உன் வாழ்விடத்திலே உனக்கு அரசு பணியை தருவேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை தொடங்கி உனக்கு வேலை தருவேன். இங்க திருச்சி கிழக்குல என்ன வரும்னு பார்ப்பேன். இங்க எதுவும் வரலையா, பக்கத்துல நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலையை தொடங்கி இங்க இருந்து உனக்கு அங்க வேலை கொடுத்துருவேன். 2000-3000 ஏக்கர்ல மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், கழுதை வளர்த்தல், பன்றி வளர்த்தல், எருமை மாடு வளர்த்தல், எல்லாம் பொருளாதாரம். என்ன அண்ணன் கழுதமைக்க சொல்லுதுன்ற? டே, உலகத்திலே விலை உயர்ந்த பால் கழுத பால் தான்டா. 1 லிட்டர் பால் 5000 அடே, எவ்வளவோ வேலை இருக்கு. வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லாமல் உன் அண்ணன் உன் மகன் ஒழிப்பேன். எனவே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன். பசி என்ற சொல் இல்லாமல் இந்த மண்ணிலே ஒழிப்பேன். எனவே அறிவு சமூகமே, உங்க அண்ணன் இங்க பார், எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீதும் என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் நான் ஆழ்ந்த பற்றுக்கொண்டு வணங்குகிற என் நிறை முருக முப்பாட்டன் மீதும் என் குலதெய்வம் வீரமாகாளி மீதும் ஆணையிட்டு நான் சொல்கிறேன், உன் பிள்ளை, உன் மகன், உன் உடன் பிறந்தவன் நான் சொன்னதை செய்வேன், உறுதியாக நிறைவேற்றுவேன். பசி என்ற நாடு இல்லாது என் பைந்தமிழ் நாட்டை படிப்பேன். வறுமை ஏழ்மை என்ற சொல்லில்லாது நாட்டை படைப்பேன். இலவசத்திற்கு கையேந்தாத ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் பெற்றோர்கள், என் மண்ணின் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை இது கொடுப்பேன். இதை நம்பி ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி அடையுங்கள். திமுகவுக்கு உதயசூரியனுக்கு போட்டீர்கள், அதிமுக ரெட்டலைக்கு போட்டீர்கள், தாமரைக்கு போட்டீர்கள், கைச்சிலத்துக்கு போட்டீர்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். முதல் முறையாக விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி என் தம்பி மருத்துவர் கிருஷ்ணசாமியை வெல்ல வைத்து நீங்களும் வெற்றி அடையுங்கள். திருச்சி மேற்கு தொகுதியில போட்டியிடும் தங்கி புவனேஸ்வரி அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக மணப்பாறை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் ஆரோக்கிய இளவல் வழக்குரைஞர் அருணகிரி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு உங்கள் மகன் வேண்டுகிறேன். அடுத்ததாக திருவரங்கம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி என் ஆரோக்கிய இளவல் தர்மராஜ் அவர்களுக்கு முதுகலை அறிவியல் படித்த தம்புக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, நமது வெற்றி என்பது வரலாற்றில் மாபெரும் மாறுதல். திமுக அதிமுக வெற்றி, காங்கிரஸ் பிஜேபி வெற்றி என்பது ஒரு சாதாரண நிகழ்வு. உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி, வரலாற்றில் மாபெரும் மாற்றம். இதை மனதில் வைத்துக் கொண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி வாக்கு செலுத்தும் போது விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாற்றவும் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாம், இலக்கை வென்றாராம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன்